ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10 ரூபா கடைக்குள்ளே போனோம். அவ்வளோ ஒரு லைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா சும்மா பயங்கர எஃபெக்டாக இருந்தது. உள்ளே போய் கொஞ்சம் தேவையான திங்ஸ்லாம் எடுத்தோம். கொஞ்சம் ஜடமாட்டி பேண்டு, அப்புறம் என்ன சொல்கிறது, நெயில் பாலிஷ் இதெல்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அடுத்தடுத்து இந்த லாஸ்ட்டில் சில கடையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்ன நம்மளுக்கு என்னென்ன பொருள் தெரியும் அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கடையில் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படியே வீட்டுக்கு தேவையான பொரி, கொஞ்சம் கடலை, கொஞ்சம் உப்பு கடலை எல்லாம் வாங்கிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஜெனி ஒரு பேக் எடுத்தால், இந்த பேக்கு ஹேண்ட் பேக்கு, என்ன பேக்கு, ஸ்லிம் பேக் எடுத்தால். அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இதில் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிட்டோம். ஆனால் நைட் நேரமாக இருந்தால் கூட பரவாயில்ல. எங்களுக்கு வந்து அந்த திட்டை வாங்க முடியாத அளவுக்கு குல்ஃபி ஐஸ் வாங்கி சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. பார்த்தீங்கன்னா அந்த கடை வீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர கலர்ஃபுல்லாக லைட்டாக போட்டு சூப்பராக வச்சுருந்தாங்க. பெரிய நாட்டு மருந்து நம்ம கிடைக்காத ஒரு பொருளாக அங்கே கிடைக்கும். நாட்டு மருந்துகள்லாம் நிறையா இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் போய் பார்த்தோம். அதில் கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இது எந்த கடைக்கு போகிறோம், என்ன கடைன்னு பார்த்தீங்கன்னா அந்த அதாவது சொல்லுவாங்க இல்லையா, வீடுகளில் வந்து அந்த கடலில் இருக்கிற பொருட்கள் வந்து தொங்க விட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காண்டி நல்லா அழகாக கடல் சிப்பியில் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. அதெல்லாம் வாங்கலான்ட்டு போனோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அது ரேட்டெல்லாம் பயங்கர காஸ்ட்லியாக இருந்தது. அது நான் வாங்கலை. இங்கே தான் குல்ஃபேஸ் வாங்கணும், வீட்டில் தான் குல்ஃபேஸ் வாங்கணும். குல்ஃபேஸ் சும்மா சொல்லக்கூடாது. சுற்றி இருந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அப்படியே நம்ம வந்து ஒவ்வொன்றா வாங்கிட்டு இருந்தோம். அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது, அதனால நான் வாங்கலை. ஆனால் எனக்கு ரொம்ப நாள் ஆசை அந்த மாதிரி சிக்கெல்லாம் தொங்க விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வாங்கி தொங்க விட்டுட்டேன். அது என் பையன் சின்ன குழந்தை தொங்க விட்டது. இப்போ அந்த ஃபுல்லாக சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே முடிச்சுட்டு நம்மளுக்கு வந்து நைட்டு வந்து பார்த்திங்கன்னா 10 மணிக்கு பஸ்ஸு. கொஞ்ச நேரம் அப்படியே உள்ளே ஷாப்பிங் பண்ணிவிட்டு என்னென்ன தேவையோ அதெல்லாம், அப்புறம் ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டோம். தேவையான சில திங்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு வழியாக நம்ம வந்து ரூமுக்கு வந்தாச்சு. ரூமுக்கு வர வழியில் தான் இந்த கோயில் அப்படியே பார்த்தீங்கன்னா கோயில் ஒரு வீடியோ எடுத்தாச்சு. நல்லா கலராக லைட் இருந்ததா. ஆனால் எப்போ பார்த்தாலும் வேளாங்கண்ணி ரொம்ப பிஸியாக தாங்க இருக்குது. மக்கள் எப்போவுமே வந்து அங்கிட்டு இங்கிட்டு மூவ் ஆகிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி பாவம் நடக்க முடியாமல் வந்து பஸ் ஏற வந்து உட்காந்தாச்சு. ரூமை காலி பண்ணிட்டு இப்போ பஸ் ஸ்டாப்பில் வந்து பஸ் ஏற உட்காந்துருக்கோம். நடக்க முடியாமல் இருந்தாங்க. அப்போ அங்கனக்குள்ளே ஒரு டீனேஜ் பையன் தான், பரவாயில்ல, அந்த பையன்லாம் ரொம்ப பாராட்டணும். அந்த பாட்டி கையை பிடிச்சி வந்து மேலே தூக்கி விட்டு, அப்புறம் அந்த பாட்டிக்கு வந்து இது சிப்ஸு இதெல்லாம் வாங்கி எடுத்து கொடுத்தாப்புல, தூக்கி விட்டாப்புல. நான் அந்த வீடியோ எடுக்கணும்னு பார்த்தேன். அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் கண்டக்டர் டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சு. அந்த பாட்டி தான் அங்கே உட்காந்துருக்காங்க. இந்த காலத்தில் டீனேஜ் பையன் இப்படிலாம் ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது அந்த பையனை பார்த்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். சேலையெல்லாம் வந்து ஒரு பாவாடை சட்டியோடு தான் இருந்தாங்க. கையை பிடிச்சி நல்லா அந்த படியில் ஏற்றி விட்டு ஒரு சிப்ஸ் பாக்கெட்டும் ஒரு 10 ரூபா கூல்ட்ரிங்க்ஸ் பாக்கெட்டும் வாங்கி எடுத்து கொடுத்துட்டு போனால் பரவாயில்ல, கிரேட்னு சொல்லலாம் அந்த பையனை. அப்படியே நம்மளுக்கு பஸ் கிளம்புறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் தான் இருந்துச்சு. அப்படியே அங்கே ஒரு டீ கடை அது இதெல்லாம் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து கிளப்பிட்டோம். அடுத்த வீடியோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.